குக்கிங் ஜாலியாக தான் இருக்கும், சமைக்கிறப்போ கரை பட தான் செய்யும். ஆனால் சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ் இருக்கிறதுனால எந்த கவலையுமே வேண்டாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கல்ல எவ்வளோ கரை இருந்தது, ஆனால் இப்போது சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஸ்பைசி சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு புதுசான ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக செய்யக்கூடிய இஞ்சி புளி சிக்கன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து கொரியண்டர் டிப் செய்ய போகிறோம், அதுவுமே சூப்பராக இருக்கும். ரெண்டுமே செம்மையான காம்பினேஷன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு இஞ்சி புளி சிக்கன் செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இது அது தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொரியண்டர் டிப் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ஒரு 1/2 kg அளவு சிக்கன், அப்புறம் புளி வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, தனியா பொடி, லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க, இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இஞ்சி புளி சிக்கன் செய்யறதுக்கான புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துப்போம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினாலே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு லெமன் சைஸ் புளி இருக்கும். சியோ லைட்டாக தெரிச்சிச்சு, ஆனால் பரவாயில்ல. சர்ஃப் எக்ஸல் உள்ளே டேம்ரின் ஸ்டே வெளியே. இஞ்சி வந்து ஒரு 150 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க இஞ்சிலாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருங்க. ஜாரில் இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேன்லேயே இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மேரினேட் பண்ண சிக்கன்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணால் போதும். இது அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து இஞ்சி அரைச்சிடலாம். இஞ்சி வந்து அரைக்கும் போது லைட்டாக கொஞ்சம் அந்த பேஸ்ட் மாதிரி இல்லாமல் லைட்டாக அந்த பவுடர் ஃபார்முக்கு வரும், அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ சிக்கன் ரெடியானது எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க, அதுவுமே இருக்கட்டும். இப்போ இஞ்சி புளி சிக்கன் ரெடி பண்ணிடலாம். கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்க்கணும். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அதுலேயே கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, தனியா பொடி, சோம்பு பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மசாலா நல்லா வதங்கினதும் இப்போ இதுலேயே நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே அரைச்ச இஞ்சியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுலேருந்து ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து கொரியண்டர் டிப் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஜாரில் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி, அதுக்கு பாதி புதினா, சாட் மசாலா, சீரகப்பொடி, உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம எது கூட மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் அப்படியே சொல்கிறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபியூஷன், இஞ்சி புளி சிக்கன் ப்ளஸ் இந்த கொத்தமல்லி டிப். நிஜமாக நல்லாயிருக்கும். ஃபைனல் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மறுபடியும் கரைப்பட்டுருச்சா? குக்கிங்னா கரைப்பட்டு தான் செய்யும், ஆனால் இதுக்கெலாம் நான் ஒரி பண்ண மாட்டேன். ஏன்னா சர்ஃப் எக்ஸல் உள்ளே கொரியண்டர் ஸ்டே வெளியே. இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. ஒரு சூப்பரான கொரியண்டர் டிப்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருந்ததுனால அந்த சிக்கன் வந்து மசாலா கூட நல்லா கலந்து அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா சூப்பராக ஒரு இஞ்சி புளி சிக்கன் ரெடி. அவ்வளோதான், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நல்லா ஸ்பைஸியாக டேங்கியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கரை, ஆனால் எதுக்கெலாம் ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. ஏன்னா சர்ஃப் எக்ஸல் ஒன்லி ஃபுட் ஸ்டேஸ் வெளியே. இன்னைக்கு ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் இஞ்சி புளி சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். என்னோட ரெசிபி முடிஞ்சு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இதோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுங்க. பாய்.